பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் குணாஜி, ஒரு திரைக்கலைஞன் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைமை கழக பேச்சாளர். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்கு அப்படின்னா, சமீப காலமாக அல்லது ஒரு 5-6 நாட்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்கிறது. அது என்னன்னு சொன்னீங்கன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் முத்தமிழன் வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் சேலம் மாநகரிலே பள்ளப்பட்டி என்கின்ற பகுதியிலே ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது திரு விஜய் அவர்கள் கல்வி வழங்கிய அந்த விருதினை பற்றி, அதாவது வேல்முருகன் அவர்கள் 1.25 மணி நேரம் பேசியிருக்கிறார். அதாவது விஜய் அவர்கள் வழங்கிய அந்த கல்வி விழாவிலே பெற்றோர்கள் மாணவர்களை அனுப்புகிறார்கள், அந்த விருது வழங்குறது அதெல்லாம் சந்தோஷமான விஷயம் அப்படின்னு பேசினார். கூத்தாடிகள் பின்னாடி நீங்கள் அரசியல் பாதைக்கு போக வேண்டாம், அவர்களை ஒரு நடிகனாக மட்டும் பாருங்கள் என்று சொல்லி விஜயை மட்டும் சொல்லவில்லை. விஜயோடு வேல்முருகன் அவர்கள் பேசியது 100க்கு 100 சரியான ஒரு விஷயம். இப்படி சொல்லியிருக்காரு, இது சரியா தவறா அப்படின்னு ஒன்று விஜய் கேட்கணும். அவர் இல்லைன்னா அதை சம்மந்தப்பட்டவங்க கேட்கணும். அதை விட்டுட்டு ஒரு அரசியல் பாரம்பரியமிக்க 10 வயசுல விஜய் நடிக்க போயிருக்கலாம். ஆனால் அதே 10-15 வயசுல முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் அரசியல் பாதையை தொடங்கியவர். இன்றைக்கு 45 ஆண்டுகால அரசியல் இருக்கிறவர். அம்மையார் ஜெயலலிதாவோடு ஒரு நட்பு பாராட்டி வந்தவர், முத்தமிழறிஞர் கலைஞரையாவோடு நட்பு பாராட்டி வந்தவர். இன்று அவரோட மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு நட்பு பாராட்டி தனக்கான ஒரு தனி கொள்கை, தமிழ் இனம், தமிழ் மக்கள், தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்து இளைஞர்களை தன் பின்னம் அழைத்து இந்த நாட்டை பண்படுத்த வேண்டும், இந்த கலாச்சாரத்தை மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறாததும் மாணவ கண்மைகளும் அவங்களுடைய பெற்றோருடைய வேலை. இதை விட்டுட்டு ஒருமையில பேசுறது, அதில் பேசுறது அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த அரசியலை நாகரிகம் இல்லாத வார்த்தைகளால் பேசி அவரை இருப்பார்கள். இப்பவும் சொல்லிட்டார் அவர். ஆனால் நான் என்ன உணர்றேன்னா, இது தனிப்பட்ட ஒரு பிரச்சனை விஜய்க்கும் வேல்முருகனுக்கோ எனக்கோ கிடையாது. கன்னடத்திலே தாய்மொழியிலிருந்து தான் கன்னடம் பிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையாச்சு. அதுக்கு கமலஹாசன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து முதல் அறிக்கையை வெளியிட்டவர் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன். ஆனா வேல்முருகன் அவர் என்ன சொல்லுகிறார், நீ அரசியலுக்கு வா வேணான்னு சொல்லல, ஆனா மேடையில எழுதி கொடுத்து வருங்கால முதல்வர் இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லி தற்புகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காமராஜருக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? காமராஜரோட கால் தூசிக்கு விஜய் வருவாரா? விஜய் நடிகன் தான், நானும் ஒரு கூத்தாடி தான். கூத்தாடி 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 கூத்தாடிய கூத்தாடின்னு தான் சொல்லணும். கூத்தாடி விஜய் மட்டும் கூத்தாடி இல்ல, அறிஞர் அண்ணா ஒரு கூத்தாடி தான், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு கூத்தாடி தான், கலைஞரையா அவர்கள் ஒரு கூத்தாடி தான், எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கூத்தாடி தான், கமலஹாசன். ஏன்னா நானும் ஒரு கூத்தாடி தான். அரசு வேலையை விட்டு 18 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சினிமா துறைக்கு வந்தேன். நான் வேலை பார்த்த முதல் படம் சூர்யாவுடைய ஸ்ரீ படம், உதவி இயக்குனராக. தொடர்ந்து இப்போ 300 படங்களுக்கு மேலே டப்பிங் கலைஞராக இருக்கிறேன். 35 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கேன். இப்போ 5 படம் நடித்துக் கொண்டிருக்கிறேன். இதை தாண்டி 3 குறும்படங்களை இயக்கி இருக்கிறேன். நாளைக்கு ஒரு பெரிய படம் பண்ணுவதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நானும் ஒரு கூத்தாடி தான். கூத்தாடின்னு சொல்றது எனக்கு எந்த வருத்தமும் துளியளவு கூட இல்லை. எனக்கு பெருமையாக தான் இருக்கு, ஒரு கௌரவமாக தான் இருக்கு. கூத்தாடின்னு என்ன அர்த்தம்? சீட்டாடின்னு சொல்லுவான். அவன் ஊரில் சீட்டாடி பண்ண சீட்டு கட்ட ஆடுறவே சீட்டாடி. கூத்தாடினா கூத்து என்பது ஒரு கலை. இசையோடு அழகியலா மொழியியலோடு குரல்களை பதிவு செய்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஜனரஞ்சகமாக கொண்டு வருவதுதான் ஒரு கூத்து கலைஞருடைய வேலை. அதுதான் கூத்தாடி. இதுல விஜய்க்கு என்ன வந்துருச்சு? என்ன கூத்தாடி கூத்தாடின்னு சொல்ல, கூத்தாடிய கூத்தாடி சொல்லாம வேற என்னன்னு சொல்றீங்க? டிவிகே அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு அர்த்தம். ஒரு விஜய் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட 160க்கும் மேற்பட்ட கட்சி இருக்கு. இப்ப தமிழ்ல ஒரு மாதிரி வரும், ஆங்கிலத்துல ஒரு மாதிரி வரும். இப்போ உதாரணத்துக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னா டிவிகே, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா டிவிகேன்னு தான் ஆங்கிலத்தில் போட முடியும். அப்ப இது மாதிரி கட்சியில ஷார்ட் ஃபார்ம்ல வேற கட்சி இருக்கா, வேற கட்சியோட பெயர் இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணி ஒரு கட்சியை பெயர் வைக்கிறோம் அப்படின்னா அது முதலையே திட்டமாக தீர்க்கமாக ஒரு தமிழ் வல்லுநர்களை வைத்துக்கொண்டு அல்லது ஒரு 10 பேர்கிட்ட ஷேர் பண்ணி ஒரு கட்சி பெயரை வைக்கணும். அதை வச்சாச்சு. அதை பற்றி தமிழக வாழ்வுரிமை கட்சியோ அல்லது முத்தமிழன் வேல்முருகனோ எந்ததும் பேசலை. கோர்ட்டில் நாங்கள் போட்டிருக்கோம், அங்கே என்ன தீர்ப்பு வருதோ அதன்படி இருக்கட்டும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 2-3 நாளாகவே இந்த பிரச்சனை வேறு மாதிரி போயிட்டுருக்கு. சரி, நம்ம கொஞ்சம் பொறுமை காப்போம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் எல்லாரும் வாய்க்கு வந்தபடி இந்த யூடியூப் சேனல் இருக்கு, செல்போன் இருக்குன்னு சொல்லி விஜய் கட்சியில் இருக்க 2 அக்காமார்கள் தங்கச்சிமார்களை கூப்பிட்டு வச்சு, டே வேல்முருகா, டே உனக்குலாம் என்னடா இருக்கு, டே அவன் இவன் இன்னும் நிறைய வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகளை பேசுறாங்க. இது அநாகரிகமான செயல். இதை விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும்.
தம்பிகளை நல்ல வழிக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். நீங்கள் வந்து பெரியாருடைய வழியில் வர்றேன், நான் காமராஜரோட வழியில் வரேன், நான் அஞ்சலை அம்மாளோட வழியில் வரேன், நான் டாக்டர் அம்பேத்கருடைய வழியில் வரேன்னு சொன்னீங்கன்னா உன்னுடைய தொண்டர்களும் அது போல தான் இருக்கணும். ரஜினிகாந்த் கட்சிக்கு வரும்போது எதிர்த்தார் வேல்முருகன். ஏன்? ஒரு கன்னடன், தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொன்னார். ஏன் விஜய் எதிர்க்கல? விஜய் ஒரு தமிழன், ஒரு மானத்தமிழன், நீ ஆளுன்னு சொன்னார். எங்களுக்கோ அல்லது வேல்முருகனுக்கோ விஜய் அவர்களுக்கோ சொந்தமாக தனிப்பட்ட முறையில் எந்த பகையும் வன்மமும் கிடையாது. இந்த தம்பிகளுக்கு இந்த ஜனநாயகன் படத்தை ஓட விட மாட்டேன் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்த வேல்முருகன் மேலே ஒரு வன்மத்தை கக்கி நீங்கள் அவதூறான பேசுகிறீங்க. இதோட நிறுத்திக்கங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தாடி பாலாஜி வந்து அவருடைய தலைவரோட வீட்டை முற்றுகையிட போற அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாரு. ஏதாவது கேள்வி கேட்குறேன்றக்காக என்னத்தையாவது கேட்காதீங்க. தாடி பாலாஜி முதல்ல யாருங்க? தாடி பாலாஜி யாரு? என்ன பெரிய மகானா, ஒரு வித்வானா, இல்லை அரசியலில் பல போராட்டத்தை நடத்திருக்காரா? இன்னைக்கு ஒரு செல்லா காசுங்க. தாடி பாலாஜிக்கு தாவேகா கட்சியில் உள்ள பரஸ்பரமாக ஒரு ஐக்கியம் இருக்கா? புஷி ஆனந்த் அவரை உள்ள நுழைய விட மாட்டேங்கிறாரு. தாடி பாலாஜி நெஞ்சில் போய் அவங்க அம்மா படத்தை பச்சை குத்தாம விஜய் படத்தை பச்சை குத்திக்கிட்டு அசிங்கப்பட்டுட்டு அவமானப்பட்டுட்டு நிற்கிறாரு. அதனால தாடி பாலாஜிக்கெல்லாம் வேலுமுருகன் அவர்களுக்கு பேசுறதுக்கோ அவரை பற்றி முற்றுகைனா ஆம்பளை வர சொல்லியிருக்கணும்ல. முற்றுகைக்கு வந்து பாரு, நீ இப்படியும் பேச தெரியும், ஆனால் அது நாகரிகமற்றது. தாடி பாலாஜினா தகுதியே இல்லாத ஒரு நபர். அரசியல் ஏதாவது போராட்டம் நடத்திருக்கணும், இல்லை அரசியலில் பயணப்பட்டிருக்கணும். திடீர்னு இன்னைக்கு படத்தில் ஷூட்டிங் இல்லைன்னும் போது விஜய் கூட ஒரு நண்பர்ன்றதுக்காக நீ வந்து உனக்கு தூக்கி எம்எல்ஏ போஸ்டிங் கொடுத்துருவாரா? இல்லை இந்த தொகுதியில் தான் எம்எல்ஏ அவனை நிற்க வைக்க போறாரா? அதெல்லாம் என்ன பத்திரிகை? இதெல்லாம் ஒரு கேள்வி கிடையாது. விஜய்க்கு வேல்முருகன் அவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லை. ஏன்னா வேல்முருகன் முன்னாடி விஜய் வந்து அரசியலில் ஜூனியருங்க. நடிப்பில் அவர் சீனியராக இருக்கலாம், 250 கோடி 300 கோடி ரூபா சம்பளம் வாங்கலாம், அது மறுக்க முடியாத உண்மை. ஒரு நல்ல நடிகன், ஒரு நல்ல கலைஞன். ஆனால் அரசியலில் விஜய் ஒரு கத்துக்குட்டி. விஜயே கத்துக்குட்டியா இருக்கும் போது தாடி பாலாஜி ஏமாத்துறான். முன்னாள் தலைவர் கூட சொல்லியிருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் கூட என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி பேசக்கூடாது, கல்வி விருதுன்றது மாணவர்களுக்காக வழங்கக்கூடியது, எந்த விஷயத்துல போய் அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்ற. இல்லை, தமிழிசை சவுந்தரராஜன் இப்போ என்ன போஸ்டிங்கில் இருக்காங்க? அவங்க என்ன பெரிய பெரிய தியாகி அவங்க? இல்லை அவங்க வந்து ஒரு காலேஜினுடைய ப்ரொஃபஸரா? அவங்களுக்கு வேலுமுருகன் மீது தனிப்பட்ட முறையில் வன்மம். என்ன வன்மம்? பிஜேபி பாசிச ஒன்றிய மோடி அரசை சவுக்கால் தினந்தோறும் அடித்துக் கொண்டிருப்பவர்கள் 2 பேர். ஒன்னு முத்தமிழன் வேல்முருகன், ஒன்னு திருமாவளவன். அதனால வேல்முருகனையும் தமிழிசைக்கு பிடிக்காது, திருமாவளவனையும் பிடிக்காது. அதனால என்னடா பிரச்சனையை இப்படி கிளப்பி விடலாம் அப்படின்றதுக்காக கமலஹாசனுக்கு ஆதரவு கொடுத்ததுனால வேல்முருகனை தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துறதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த பருப்பெல்லாம் வேல்முருகன்ட்ட வேகாது. வேல்முருகன் யாருன்னு தமிழிசைக்கும் தெரியும், தமிழிசை யாருன்னு நாட்டு மக்களுக்கும் தெரியும். சரியா? நன்றி, வணக்கம்.